ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சீரக சம்பா பிரியாணி தம் போட்டு எப்படி பண்ணேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் நெய் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நெய் போட்டதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இது எல்லாமே போட்டுக்கணும். கல்பாசி அது போட்டதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பட்டை கிராம்புலாம் எந்த அளவுக்கு போடணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு லாங் வீடியோ உங்களுக்கு போடுவேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கி தக்காளி நல்லா வதங்கணும். இஞ்சும் பூண்டும் நல்லா வதங்கினா தான் அந்த பிரியாணிலே அந்த டேஸ்ட் வரும். எவ்வளோக்குள்ளே வதங்குதோ அவ்வளோக்குள்ளே அந்த டேஸ்ட் வரும். அப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வத்தப்பொடி, மல்லிப்பொடி, பிரியாணி பொடி இது மூணுமே நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறது தான். பக்கத்தில் இங்கே யாரும் கேட்டால் நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்புறம் சிக்கன் போட்டுக்கணும். சிக்கன் நல்லா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் எந்த ஒரு கலர் ப்ரிசன்டிவ்காக எந்த கலர் எதுவுமே நம்ம போடுறது கிடையாது. சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாய் இதில் அரைச்சி போட்டிருக்கு, அதை நான் எடுக்க மறந்துட்டேன். மிளகாவையும் நல்லா வதங்க விட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் இந்த சட்டியில் எந்த அளவு நம்ம எடுத்துருக்கோமோ அதே பாத்திரம் அளவுக்கு தான் நம்ம அரிசி போட போகிறோம். ஏன்னா இது சீரக சம்பா அரிசினால். தேங்காய் பால் ஊற்றி அதுக்கப்புறம் மல்லி, புதினா, ரம்பா இலை இப்படி தான் இருக்கும். ரம்பா இலை போட்டுக்கணும். ரம்பா இலை எதுக்கு போடுறோன்னா பிரியாணி நல்லா வாடையாக இருக்கிறதுக்காண்டி போடுறோம். ரம்பா இலை எல்லாம் போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கணும் குட்டி. லெமன் போட்டுக்கணும். லெமன் ஒரு 1/2 லெமன் போட்டுக்கோங்க. லெமன்னா எலுமிச்சம்பழம், ஒரு அரை எலுமிச்சம்பழம் போட்டு அதுக்கப்புறம் அரிசி அங்கே கொதிக்க விடணும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அரிசியை நல்லா கழுவிட்டு வந்துடணும். அரிசியை கழுவி போடுதோம். அரிசி தேங்காய் பால் எந்த அளவுக்கு ஊற்றுனோமோ அதே அளவுக்கு அரிசி எடுத்துக்கிடுதோம். பாத்திரத்தில் அரிசி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் பார்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட போகிறோம். ஒரு மூடி போட்டு தம் போட்டுருதோம். தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தம்மை உடச்சிட்டு தம் போட்டு 10 நிமிஷம் கழித்து தம்மை உடச்சிட்டு பார்த்தா பிரியாணி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாட்டு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கு நாங்கள் எந்த விதமான ப்ரிசன்டிவோ எதுவுமே போடலை. எல்லாமே நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணதை வச்சு தான் நாங்கள் போட்டு செஞ்சுருக்கோம். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் பிரியாணி ட்ரை பண்ணுவோம். நீங்களும் இதே